பேரன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரபல நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம, அதாவது இதுவரைக்கும் எனக்கும் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர் ஒரு தயாரிப்பாளர், நான் ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி புழுகிக்கிட்டு தெரிஞ்ச நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் வசமாக சிக்கி இருக்கிறார் அமலாக்கத்துறையிடம். போதைப் பொருள் வழக்குல வெகு விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. யார் இந்த ஜாஃபர் சாதிக், அவருக்கும் அமீர் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, ஏன் நடிகை லட்சுமி மேனன் அவர்கள் காவல்துறையிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்ள தலைமறைவாக இருக்கிறார் என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போய் பார்ப்போம். 1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து 1000 மிருகங்களோடு நிற்கிற தீவிரோடு அதான் புலி. நமக்கு நீண்ட நாட்களா ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னால் அமீர் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து ஒரு தமிழ் தேசியவாதியா அறியப்பட்டவர். தமிழ் தேசிய கருத்து பேசுவார், தலைவர் பிரபாகரன் மீது பற்று பேசுவார். தொடர்ந்து என்ன சொல்றது, சீமானுக்கு ஆதரவாக சீமானுடைய தம்பி என்று களமாடி கொண்டிருந்த அமீர் அவர்கள் திடீரென்று தன்னை திமுகவின் அடிமையாக, திமுகவின் விசுவாசியாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார். என்னடா அது, போற இடம் வர இடம்லாம் எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு மேடை போட்டா யூடியூபர்கிட்ட இவரா போயிட்டு வாலண்டரே கேட்பாரு, நான் சீமானை ரொம்ப நல்லா திட்டுவாங்க, சீமானை நான் விமர்சிப்பேங்க, அதனால எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் சீமானை எப்படி செய்யறான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி வம்படியா போயிட்டு தொடர்ந்து சீமான் மீது அவதூறு பரப்புவார். திமுக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை காக்க வந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லுவார். பெரியாரை போன்ற ஒரு தியாகி யாருமே இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு சீர்பட்டு இருப்பதற்கு காரணம் பெரியார் தான் அப்படின்னு சொல்லி பேசுவாரு. கருணாநிதி குடும்பம் மிகச்சரியாக பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்பாரு. மொத்தத்துல அறிவாலய கொத்தடிமையாக தன்னை மாற்றிக்கொண்டார். ஏன்டா அந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கு வெளியில் வருது. அதுல இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காகத்தான் அமீர் அவர்கள் தன்னை திமுகவின் அடிமையாக, அறிவாலய அடிமையாக தன்னை மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு புலப்படுகிறது. யார் இந்த ஜாஃபர் சாதிக்? ஜாஃபர் சாதிக் என்பவர் ஒரு போதைப் பொருள் மாஃபியா, அதாவது தன்னை ஒரு தொழிலதிபராக அடையாளப்படுத்தி கொண்ட திமுகவின் போதைப் பொருள் கும்பலின் தலைவன் தான் இந்த ஜாஃபர் சாதிக். இவர் எப்படி காவல்துறையில சிக்கினாருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம். இப்ப இவர் தொடர்ந்து இந்த போதைப் பொருள் செயல்களை செய்து கொண்டு வருகிறார். ஆஸ்திரேலியாவில இருந்து ஒரு தகவல் வருது. இந்தியாவை சார்ந்த புலனாய்வுத்துறைக்கு அங்கிருந்து ஒரு தகவல் வருகிறது. இந்தியாவில் இருந்து தான் இங்க போதைப் பொருள் கடத்தப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் பெருமளவில் போதைப் பொருள் புழக்கத்திற்கு காரணம் இந்தியாவில் இருந்து கடத்தப்படுவதுதான், அதிலும் குறிப்பாக டெல்லியில் இருந்து தான் கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிறது. இதன் அடிப்படையில டெல்லி காவல்துறை மிக தீவிரமா இதை கண்காணிச்சு வருது, என்ன நடக்குது அப்படிங்கிறத. அந்த கண்காணிப்பின் அடிப்படையில 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். 3 பேரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அதுல ஒருத்தர் விழுப்புரத்தை சார்ந்தவர். மொத்தமா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கிட்ட அவர்கள்கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது யார் உங்களின் தலைவன் அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் ஜாஃபர் சாதிக் வெளியில வரார். அவர் தான் இதனுடைய தலைவர். இவர் இந்த போதைப் பொருளை எப்படி கடத்தினார்னு இருக்குல்ல, ரொம்ப 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 அருமை. நம்ம கூட இந்த விக்ரம் படத்துல வரக்கூடிய அந்த காட்சிகள்லாம் கற்பனையோ அப்படின்னு நமக்கு தோணும். உண்மையிலேயே விக்ரம் படத்தில் வரக்கூடிய அனைத்து காட்சிகளையும் தன்னுடைய வாழ்நாளில் பரிசோதித்து பார்த்தவர் தான் அந்த ஜாஃபர் சாதிக். அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மூலப்பொருள், போதைப் பொருளோட மூலப்பொருளை கண்டுபிடிக்கிறார். அதை வச்சு போதைப் பொருள் பெரிய அளவில் நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி மூலப்பொருளை கண்டுபிடிச்சி அதன் மூலமா போதைப் பொருளை உருவாக்கி உணவுப் பொருட்கள், நம்ம சத்து மாவு மாதிரியான உணவுப் பொருட்கள்ல அந்த போதைப் பொருட்களை கலந்து இங்கிருந்து உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றார். அந்த தொழிலை முழுமையாக செய்து கொண்டிருக்கார். மிகப்பெரிய அளவுல திமுகவின் தொண்டராக இருக்கார். திமுகவின் அனைத்து தலைமைகளிடமும் நெருக்கமாக இருக்கிறார். எல்லாத்துக்கும் தேர்தலுக்கெல்லாம் நிதியை அள்ளி இறைக்கிறார். ரொம்ப 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 திமுகவின் விசுவாசியாக இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கும். எவன் ஒருவன் திருடனாக, எவன் ஒருவன் அயோக்கியனாக இருக்கிறானோ அவன் திமுகவிடம் அடைக்கலம் தேடுவான். திமுக கூட தான் அவன் இருப்பான். திமுக காரங்களால தான் இதையெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவருக்கும் அமீர் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? இப்ப அமீர் ஏன் இந்த வலயத்துக்குள்ள சிக்கிறாரு? ஜாஃபர் சாதிக்கை விசாரணை வலயத்தில் எடுக்கும்போது 12 பேரை குற்றவாளிகளாக காவல்துறை தேர்ந்தெடுக்கிறது. அந்த 12 பேரில் கடைசியாக வரக்கூடிய 12வது நபர் தான் நம்ம அமீர். அவரை எந்த வகையில வழக்குல சேர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அமீர் அவர்கள் ஒரு திரைப்படம் இயக்க போகிறார். அதை தயாரிக்கிறவர் தான் நம்ம ஜாஃபர் சாதிக் அவர்கள். அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராகவும் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா பணம் இருக்கிறவங்க அந்த பணத்தை எந்த வகையெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. தன்னை திரைப்பட தயாரிப்பாளராகவும் அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். ஆரம்பகட்ட விசாரணையில் தனக்கும் ஜாஃபர் சாதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் ஒரு தயாரிப்பாளர், நான் ஒரு இயக்குனர்,
நான் வந்து இறை நம்பிக்கையாளன், நான் வந்து எந்த வகையிலும் போதைப் பொருளை உட்கொண்டது கிடையாது, போதைப் பொருளை வந்து நான் ஆதரிக்கிறது கிடையாது, அதனால நான் ஒருபோதும் அந்த வழக்கிற்கு சம்பந்தப்பட்டவன் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை அமீர் சொன்னாரு. இதே கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். சீமான் அவர்கள், அமீர் அவர்கள் என் தம்பி, அவன் மிகச்சிறந்த இறை நம்பிக்கையாளன், அவன் ஒருபோதும் இந்த போதைப் பொருள் வழக்குல அவனுக்கு தொடர்பு இருக்காது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொன்னது அண்ணன் சீமான் அவர்கள். இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். இப்போ வந்து ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் அந்த அமீர் அவர்களுக்கும் வெறும் இயக்குனர் தயாரிப்பாளர் தொடர்பு தானா, வேற எந்த தொடர்பும் இல்லையா அப்படின்று தொடர்ந்து விசாரணை செய்யும் பொழுதுதான் அவர்கள் இருவரும் பிசினஸ் பார்ட்னர்கள், 2 பேரும் வந்து தொழில பார்ட்னர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அம்பலமாகுது. அது மட்டும் இல்ல, இப்போ கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, அந்த போதைப் பொருள்ல வந்த பணத்தை அமீரின் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக செலுத்தி இருக்கிறார் ஜாஃபர் சாதிக் அவர்கள். கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அமீர் அவர்களின் சொல்லி முடிய போகுது. அதான் சொல்லணும். என்னடா அது, ஒருவனுக்கு கஷ்டம் வருகின்ற போது நம்ம அவனை வந்து இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு நிரபராதிக்கு இப்படி பேசினாதான் தவறு. இதற்கும் அவர் திமுகவின் அடிமையாக மாறியதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஜாஃபர் சாதிக் குற்றவாளி என்பது நிரூபணமானது. அவரை வந்து கைது செய்யறாங்க. கைது செய்த போதைப் பொருள் மாஃபியாவின் தலைவனையே ஜாமீன்ல விடுதலை செய்கிறது நீதிமன்றம். இது குறித்து அமலாக்கத்துறை கேள்வி எழுப்புது. இது வந்து மிக மிக தவறு. இவர் வந்து திமுகவோட தொடர்புல இருக்காரு, திமுகவோட முக்கிய பொறுப்பாளராக இருக்காரு, திமுகவோட நெருங்கிய தொடர்புல இருக்காரு. இவரை வந்து நம்ம இப்போ வந்து விடுதலை செய்தோம்னா இது வந்து இந்த வழக்கில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும், சாட்சிகளை கலைப்பாரு, மிகப்பெரிய அளவில் இந்த வழக்கு பின்னடைவு ஏற்படும் போது இல்ல அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க, அதனால இவருக்கும் அந்த கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதனால இப்ப எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி நீதிமன்றமே இவருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது. ஆனால் திமுகவின் உதயநிதி உட்பட, ஸ்டாலின் உட்பட அனைத்து தலைமைகளிலும் இவர் ரொம்ப நெருக்கமான தொடர்பை கொண்டிருக்கக்கூடியவர். ரொம்ப நெருக்கமா அவங்களோட இவர் நேரடியாக பேசக்கூடிய அளவுல, நிதிகளை வாரி வழங்கக்கூடிய அளவுல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவர். இப்போ நாம சீமான் பின்னாடி போனோம்னா இதுதான் சாக்குன்னு சொல்லி நம்மளை தூக்கி சிறையில போட்டுருவாங்க. அப்படிங்கிறதுனால அமீர் அவர்கள் இதன் பிறகாகவும் நாம் வந்து மான ரோஷம் கௌரவம்லாம் பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நாம திமுகவின் கொத்தடிமையா ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி திமுகவின் கொத்தடிமையாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கொண்டு, நான் இதுக்கப்புறம் எங்கே போனாலும் எப்போது இருந்தாலும் சீமானை விமர்சிப்பது மட்டும்தான் என் நோக்கம், சீமானை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்துவதுதான் என் நோக்கம், சீமான் எந்த கருத்தை பேசினாலும் அதற்கு எதிர்கருத்தை பேசுவதுதான் என்னுடைய நோக்கம், அதனால நான் எப்போதும் இதுல இருந்து மாறப்போவது இல்லை அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிட்டு திமுகவின் கொத்தடிமையா மாறிட்டாரு. அதனாலதான் இப்போது எங்கே சென்றாலும் அண்ணன் சீமான் மீது வன்மத்தை கக்கிறார். சரிடா, முதல்ல ஆரம்பத்துல ஒன்று சொன்னீங்க, லட்சுமி மேனன் அவர்கள், அவருடைய கதை அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, லட்சுமி மேனன் அவர்கள் கொச்சியில ஒரு பார்ல குடிக்க போறாங்க. அங்க குடிக்க போன இடத்துல இவங்க ஒரு கேங்கா போறாங்க. எதிரில் ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு. அந்த கேங்குக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்து தெருவில் அடிச்சுக்கிறாங்க. தெருவில் இறங்கி ஒரு ரவுடிகள் போல அங்க அடிச்சுக்கிறாங்க. அதுல அந்த இளைஞர் ஒருவரை இவர்கள் கடத்தி கொண்டு போய் அடித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லட்சுமி மேனன் அவர்களின் கூட்டாளிகள் அனைவரையும் காவல்துறை கைது செய்து விட்டது. கைதுக்கு பயந்து லட்சுமி மேனன் அவர்கள் தலைமறைவாகி இருக்கிறார். அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.